நிச்சயமாக ரவி, நான் கொலை செய்து விட்டேன், என்னை கைது செய்யுங்கள் என திருவொற்றியூர் காவல் நிலையத்துக்கு வந்த மீஞ்சூரை சேர்ந்த நபரால் அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. திருவொற்றியூர் போலீஸ் தகவல் தெரிவித்து உடலை மீஞ்சூர் போலீசார் தேடி சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல் நிலையத்திற்குள் நுழைந்து நான் கொலை செய்து விட்டேன் கூறியதால் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் இருக்கும் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அதன் பின்னர் என்ன நடந்தது என கேட்டபொழுது, திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் புதுப்பேடு பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் சேட்டுராஜ், இவருக்கு பக்கத்து வீட்டில் சேர்ந்த ராமலிங்கம் என்பவருக்கும் நிலம் சம்பந்தமாக தகராறு இருந்ததாகவும், இது சம்பந்தமாக பலமுறை இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும், நேற்று மாலை சேட்டுராஜ் ராமலிங்கத்தை சமரசம் பேசுவது போல் அழைத்து மது வாங்கி அருகாமையில் இருக்கக்கூடிய ஏரி இருக்கக்கூடிய பகுதியில் இருவரும் அமர்ந்து மது அருந்திய போது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த ராமலிங்கத்தை கத்தியால் கழுத்தை அறுத்து ராமலிங்கத்தை துடிக்க துடிக்க கொலை செய்துவிட்டு மூச்சு நின்றவுடன் கத்தியை அங்கேயே போட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றதாகவும், இரவு முழுவதும் வீட்டில் உறங்கிவிட்டு சேட்டுராஜ் காலை மீஞ்சூர் ரயில் ஏறி திருவொற்றியூருக்கு வந்ததாகவும், அங்கு சுற்றி திரிந்து இருக்கக்கூடிய அவர் இறுதியாக திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு சென்று அங்கு காவல் நிலையத்திற்கு சரணடைய அவர் முடிவெடுத்து அங்கு வந்ததாகவும் கூறியிருக்கிறார். சேட்டுராஜ் கூறிய தகவலின் அடிப்படையில் மீஞ்சூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மீஞ்சூர் போலீசார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ராஜ் உடலை சேட்டுராஜ் கூறிய இடத்திற்கு ராமலிங்கத்தின் உடலை தேடி சென்றனர். ஆனால் உடலை கண்டுபிடிக்க முடியாமல் அவர்கள் திணறியதாக கூறப்படுகிறது. தற்போது திருவொற்றியூர் காவல் நிலையத்திலிருந்து சேட்டுராஜை மீஞ்சூர் போலீசார் உடலை அடையாளம் காட்ட அழைத்து சென்று இருக்கின்றனர். மீஞ்சூரில் கொலை செய்துவிட்டு திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் தான் கொலை செய்து விட்டேன் என சேட்டுராஜ் கூறிய சம்பவம் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் கொலை செய்துவிட்டேன், என கைது செய்யுங்கள் என திருவொற்றியூர் காவல் நிலையத்திற்கு வந்த மீஞ்சூரை சேர்ந்தவரால் பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்த விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கியதை கேட்டோம்.